அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகத் தமிழ் அத்துணை நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் வாழ் மக்கள், உலகத்தில் உள்ள அத்தனை பேர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். செவ்வாய் பகவான் அப்படின்னாலே அதீத வீரன், ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாக்குபவன், எப்பேற்பட்ட செயலையும் தனக்கு நிகராக மாற்றக்கூடிய ஆற்றல் பெற்ற இந்த செவ்வாய் பகவான் வரக்கூடிய 1/6/2024 முதல் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு பயிற்சி ஆகிறார். இந்த செவ்வாய் எவ்வகையில் உங்களுக்கு உபகாரம் பண்ண போகிறார், 12 ராசிக்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க இருக்கிறாங்க, இதை பற்றி தான் இந்த செவ்வாய் காரகத்துவமான 1/6/2024 முதல் 12/7/2024 வரை ஆக 42 நாட்கள் இந்த செவ்வாய் பகவான் மேஷத்திலே பிரவேசிக்க போகிறார். இந்த மேஷ ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அஸ்வினி, பரணி, கிருத்திகை. இதில் 2 நட்சத்திரங்கள் முழு நட்சத்திரங்கள், கிருத்திகை மட்டும் முதல் பாதத்தை கொண்டிருக்கிறது. இந்த செவ்வாய் பகவான் அஸ்வினி பிரவேசிக்கும் காலம் 12 ராசியினருக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கப் போகிறது? இந்த செவ்வாய் பகவான் 1/6/2024 முதல் 19/6/2024 வரை அஸ்வினி நட்சத்திரத்தில் பயணிக்கிறாங்க. 19/6/2024 பிற்பகல் 2:59 வாக்கில் 8/7/2024 வரை பரணி நட்சத்திரத்தில் பயணிக்கிறாங்க. 8/7/2024 1:56 நடுநிசியிலிருந்து 12/7/2024 வரை 6:58 அன்று மாலை வரைக்குமே இந்த மேஷ ராசியில் 42 நாட்கள் சஞ்சாரம் பண்றா இந்த செவ்வாய் பகவான். ஆதிக்கம் மிகுந்தவன், ஆற்றல் மிகுந்தவன், போர்ப்படை தளபதியான இந்த செவ்வாய் பகவான் 12 ராசிகளுக்கு எவ்வித பாதகங்களிலிருந்து நம்ம பாதுகாத்து கொள்ளணும். செவ்வாய் பகவான் கொடுக்கறதை எப்படி எடுத்துக்க போகிறோம், அதுதான் விஷயம். நமக்கு செவ்வாய் ஜாதகத்தில் மைனஸாக கூட இருக்கட்டும், பாதகாதிபதியாக கூட இருக்கட்டும், அவர் வலு இல்லாத நிலையில் கூட இருக்கட்டும், எந்த பரிகாரம் செஞ்சு நம்ம செவ்வாயுடைய ஆதிக்கத்தை பெற்று நம் வாழ்நாளிலே இந்த 42 நாட்களாக நமக்குரிய நாட்களாக வெற்றி பெறும் நாட்களாக மாற்றப் போகிறோம். வாருங்கள், பார்க்கலாம், வெற்றி பெறுங்கள். வெற்றி வாகை சூடும் மேஷராசி அன்பர்களே, உங்களுக்கான செவ்வாய் பயிற்சியினுடைய பலாபலன். உங்களுடைய லக்னத்தில் இந்த செவ்வாய் பயிற்சி இருக்கிறது மிகப்பெரிய ஒரு சாதகமான காலம். இந்த காலம் மேஷத்தில் செவ்வாய், தன் வீட்டுக்காரகான செவ்வாய் தன் வீட்டிலே ஆட்சி ஸ்தானம் பெறுவது ஒரு அற்புதமான காலம். காத்திருந்து வெற்றியை கொண்டாட போகிறீர்கள். ஆமாம், இந்த 42 நாட்கள் உங்களுடையதாக்கிக் கொள்ளுங்கள். ஆமாம், இந்த மேஷ ராசியில் இந்த செவ்வாய் பயணிக்கும் காலம் யோகமான காலம். இந்த யோகத்தை எப்படி எடுத்துக்கிறது? இந்த செவ்வாயினுடைய விசேஷ பார்வையால் நீங்கள் பலம் பெறுகிறீர்கள். விசேஷ பார்வை செவ்வாய்க்கு அதிர்ஷ்டம் தரும் பார்வையே 11ஆம் பார்வை தான். ஆல்ரெடி கும்பத்தில் செவ்வாய் பகவான் பார்க்குறார், சனி பகவானை பார்க்கிறார். செவ்வாய் சனியினுடைய சேர்க்கை உங்களுக்கு இப்போது சேருகிறது. எவ்வகையில் அதிர்ஷ்டம், யாராருக்கெல்லாம் அதிர்ஷ்டம்? செவ்வாய் 11ஆம் இடம் பார்க்கறதுனால கனரக இயந்திரங்கள் வெற்றி பெறப் போகிறது. கனரக வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கப் போகிறது. எப்பயுமே ஒரு தலை சுத்தமாக இருக்குது, தலை எழுத்து சரி இருந்தால் எல்லா எழுத்தும் உங்களுக்கு சரி இருக்கும். உங்களுடைய ஆட்சி வீடான செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார். ஆமாம், இது ஒரு ஆனந்தமான காலம், ஆனந்தமான காலம். இந்த காலத்தை உங்களுக்குள்ளதாக்கி கொள்ளுங்கள். செவ்வாய் சனி பார்க்கறதுனால இந்த செவ்வாய் பகவான் அஸ்வினியில் பயணிக்கக்கூடிய காலம். மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் சாதனை புரியக்கூடிய காலம். அஸ்வினியில் பயணிக்கும் காலம். அஸ்வினினாலே மருத்துவம், மருத்துவத்துக்கு பெயர் போனது அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரத்தில் மிகப்பெரிய அளவில் டாக்டர்ஸ்கள் இருக்காங்க.
மிகப்பெரிய அறுவை சிகிச்சை நிபுணர்கள் இருக்காங்க. அஸ்வினி மருத்துவமனைன்றது வயோதிக மருத்துவமனை, ஆண்டாண்டு காலமாக வைத்தியம் பார்க்கக்கூடிய சிறந்த மருத்துவமனை. அந்த பெயரே அஸ்வினி தான். உடல் நலம் சரியில்லை அப்படின்னா உங்கள் அஸ்வினி மருத்துவமனை போங்க, உங்களுக்கு உடல் நலம் கியூர் ஆகிடும். அஸ்வினி என்றாலே மருத்துவம். அஸ்வினியில் உள்ள நட்சத்திரத்தில் உள்ள மேஷ ராசி நண்பர்களுக்கு மருத்துவத்துறையில் சாதனை புரியக்கூடிய காலம் சொல்ல முடியாது. காலபுருஷ தத்துவப்படி மேஷ ராசியில் அஸ்வினியில் செவ்வாய் பயணிக்கும் காலம். மருத்துவத்துறை, இந்த உலகளாவிய விஷயத்தில் மருத்துவத்துறை ஏதோ ஒரு புதிய நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட நடக்கலாம். இதெல்லாம் நடக்கும். மருத்துவ சான்றுகள், மருத்துவ படிப்பு படிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த அஸ்வினி நட்சத்திர நேயர்கள் செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு யோகத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டுமல்லாது தாயார் உடல்நிலையில் சற்று கவனம் வேண்டும். 4ஆம் இடத்தால் உங்களுக்கு சிறு பாதிப்பு உண்டாகும். ஒரு ஜாதகத்தில் நெகட்டிவ் என்னன்னு தெரிஞ்சுக்கினா தான் உங்களுடைய பாசிட்டிவ் நீங்கள் எடுக்க முடியும். அதனால் எல்லா ஜோதிடரும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, நல்லா ஆயிடுன்னு சொல்கிறாங்க, பாசிட்டிவாக சொல்கிறாங்க அப்படின்ட்டு. பாசிட்டிவ் நீங்கள் எடுக்கணும்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மைனஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் அந்த நெகட்டிவ் தன்மைக்கு போக முடியாத சூழ்நிலை உருவாகும். ஆமாம், இந்த செவ்வாய் பயிற்சியால் உங்களுக்கு லாபங்கள் பன்மடங்கு கிடைக்க போகிறது. திருமணங்கள் கைகூடும். மேஷராசி அன்பர்களுக்கு இப்பொழுது திருமணம் கைகூடும். உங்களுடைய புத்தி சுவாதியம் வேலை செய்யும். 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்குள்ள ஏதாவது ஒரு ரொம்ப நாளாக பித்து பிடிச்சின்னு இருக்கான், மனநோயாக இருக்கான், எல்லா வைத்தியம் பார்த்துட்டு இருக்கேன், சரியாக ஆக மாட்டேது அப்படின்ற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்த மேஷராசியில் அஸ்வினி நட்சத்திரக்கார் யார் இருந்தாலும் இந்த 1ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதிக்குள்ளே அவங்களுக்கு ஏதாவது ஒரு வைத்தியம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அவர்களுக்கு வைத்தியம் கைகூடும் அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாள் வியாதிக்கு மருந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் மருந்து அவர்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்வுகளை கொடுக்கும், நல்ல ஒரு உடல்நிலை ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். 19ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட பரணியில் பயணிக்கிறார். 19ஆம் தேதிக்கு பிறகு இந்த செவ்வாய் பகவான் பயணிக்கக்கூடிய காலம் வசந்த காலம் அப்படின்னு சொல்லலாம் மேஷராசிக்கு. ஆமாம், எந்த நட்சத்திரத்தில் எந்த கிரகம் பயணித்தாலும் அந்த நட்சத்திரத்துக்கு சற்று பாதிப்புகளே கொடுக்கும். ஆமாம், அப்போ அஸ்வினியில் பயணிக்குதே சார், அந்த நட்சத்திரக்காருக்கு பாதிப்பு கொடுக்காதா? கண்டிப்பாக பாதிப்பை கொடுக்கும். பாதிப்பிலிருந்து விலகுவதற்கு உண்டான பரிகாரத்தை சொல்கிறேன். தயவு செய்து கூர்ந்து கவனித்து ஆலோசனை செய்து செய்யுங்க. வெற்றி உங்களுக்குள்ளதாக்கி கொள்ளுங்கள். ஆமாம், மேஷ ராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இந்த செவ்வாய் பயிற்சியினுடைய தாக்கத்தை குறைத்து கொள்ள, மேலும் வெற்றியாக்கி கொள்ள சித்தருடைய வழிபாடை கையில் எடுங்க. ஜீவ சமாதி வழிபாடு கையில் எடுங்க. மருத்துவத்துக்கு உதவி செய்யுங்க. யாருக்கா ஒருத்தருக்கு மருந்து தானம் கொடுங்க. உங்கள் உணவில் தினசரி இல்லைனாலும் வாரத்தில் ஒரு முறை பாகற்காய் சேர்த்துக்கோங்க. இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுடைய நட்சத்திரத்தை பெரிய அளவு அஃபெக்ட் பண்ணாது. செவ்வாய் பயிற்சி முழுவதும் அதிகாலையில் சுடுநீரில் இஞ்சி போட்டு பருகுங்கள். பெரிய மாற்றம் தரும், உடல் ரீதியான மாற்றத்தை கொடுக்கும். இது அஸ்வினி நட்சத்திரக்காருக்கு உண்டான பரிகாரம். மேஷ ராசியில் உள்ள பரணி நட்சத்திரக்காருக்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்னா, தயவு கூர்ந்து பெண்களுக்கல்ல ஆண்களுக்கு இரத்த தானம் செய்யுங்கள். இந்த செவ்வாய் பயிற்சி பரணியில் வரும்போது நீங்கள் இரத்த தானம் செய்யுங்கள். செவ்வாய் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தடைகளை விலக்கி கொடுப்பார். நல்ல பாசிட்டிவான பதில் கொடுப்பார். வேலை கிடைக்கணுமா, வருமானம் ரெட்டிப்பாகணுமா, வீடு மனை வண்டி வாகனங்கள் யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கணுமா, பத்தினி தேடி வரணுமா, மனைவி தேடி வரணுமா, லாபங்கள் பெரிய அளவு ஈட்டணுமா, பரணியில் செவ்வாய் சஞ்சரிக்கும் காலம் ரத்த தானம் செய்யுங்க. வாழ்வியல் பரிகாரமாக இதை எடுத்துக்கோங்க. செவ்வாய் என்பவன் வேகமான ஒரு கிரகம், இரத்தக்காரகன்னு பேர் அவருக்கு. அந்த கிரகம் நம்மளுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கப்படும் பொழுது அவருக்கு உண்டான பரிகாரத்தை நம்ம செஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு அதுக்கு தீர்வாயிட போகுது, ரெமடி ஆகிட போகுது.
காய்கறி தான தர்மம் செய்யுங்கள். யாராவது ஒருத்தர் ஏழை மக்களுக்கு, எளியவனுக்கு, வலியவனுக்கு, பரணி நட்சத்திரத்தில் செவ்வாய் பயிற்சி ஆகும்போது மேஷராசியில் உள்ள பரணி நட்சத்திரக்காரர்கள் ஏழை எளியவர்களுக்கு காய்கறி தானம் செய்யுங்கள். கோயில்களில் பூமாலை தானம் கொடுங்க. அம்பாளுக்கு ஒரு பூமாலை சாத்துங்க. பரணி சுக்கிரனுடைய சாராம்சம் இல்லையா? பெண் தெய்வத்திற்கு பூமாலை சாட்டுங்க. எந்த தெய்வம்னாலும் இருக்கலாம், அவள் பெண்ணாக இருக்கணும். பெண்கள் எக்காரத்தை கொண்டும் இரத்த தானம் செய்யக்கூடாது. உங்களோட நட்சத்திர ரீதியாக பார்த்து தான் நீங்கள் இரத்த தானம் செய்யணும். நான் முகாம் நடத்துகிறாங்க, நான் சோசியல் சர்வீஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அகைன்ஸ்டான நட்சத்திரத்தில் போய் இரத்த தானம் செஞ்சீங்க அப்படிங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாவீர்கள். பெண்களுக்கு இது நான் சொல்லக்கூடிய அட்வைஸ். அப்போ நாம் என்னைக்கு இரத்த தானம், ஒரு அவசர கதியில் இருக்காங்க சார், நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அவசரத்துக்கு கண்டிப்பாக உதவலாம். நீங்கள் இரத்த தானம் கொடுக்கக்கூடிய நபராக இருந்தால் எப்பவுமே நான் இரத்த தானம் கொடுப்பேன் சார், இது என்னுடைய ஹேபிட், நான் பல பேருக்கு உதவணும்னு நினைக்கிறேன். அந்த மனசு நல்ல மனசு தான். பெண்கள் என்னைக்கு கொடுக்கணும் தெரிஞ்சு தயவு செஞ்சு கொடுங்க. ஆமாம், உதவி செய்ய போய் உபதாரம் வரக்கூடாது இல்லையா? உதவி செய்ய போய் உபகாரம் வந்துடக்கூடாது. ஆமாம், நீங்கள் செய்கிற உதவி உங்களுடைய கர்மா பலனில் அஃபெக்ட் ஆகணும். அது ஆகுதா ஆகலைன்றதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்குங்க? உங்களுடைய சுய ஜாதகத்தில் நட்சத்திரம் என்ன, வாங்கிய சாரம் என்ன, எந்த கோள் இயங்குதுன்றதை தயவு செஞ்சு பார்த்து தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கோங்க. மேஷ ராசியில் உள்ள கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய சாராம்சத்தில் செவ்வாய் பயிற்சி ஆகும்போது கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் குலதெய்வ வழிபாடை மேலோங்குங்கள். எப்பயுமே பொதுவான ஒரு விதி என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கிருத்திகை தோறும் குலதெய்வம் யார் ஒருத்தர் பண்ணுறாலோ 100% பலாப்பலன் அந்த குலதெய்வம் கொடுத்துருது. மிகப்பெரிய ஒரு யோக காரணம் மாறுறான். செஞ்சு பார்த்துட்டு பலன் பெற்றுட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் பயணிக்கும் போது மேஷராசியில் உள்ள கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் பசுமாட்டிற்கு தானம் கொடுங்க. பழம் கொடுங்க, அகத்திக்கீரை கொடுங்க, முருங்கைக்கீரை கொடுங்க, ஏதோ ஒன்று கொடுங்க. ஆக கிருத்திகையில் செவ்வாய் சஞ்சரிக்கும் காலம் பரணி மேஷராசியில் உள்ள கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் பசுவிற்கு தானம் கொடுங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் மேஷராசியில் உள்ள கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இந்த செவ்வாய் பயிற்சி முழுவதுமே உங்களுடைய வாசலில் மஞ்சள் தெளியுங்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரம். கோலம் போடுங்க, தண்ணி தெளிங்க. அதோடு கூட இந்த மேஷத்தில் இருந்து செவ்வாய் பயிற்சி முடிகிற வரைக்குமே இந்த மேஷ ராசி அன்பர்கள் பெண்கள் வீட்டினுடைய வாசலில் மஞ்சள் சேர்த்து தெளியுங்கள். மஞ்சளே நல்லா அழகாக தெளிக்கலாம். மங்களகாரகன் உங்களை இல்லம் தேடி வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற செய்யக்கூடிய காலம். செஞ்சு பாருங்க, பலன் எடுத்துக்கோங்க, வெற்றி பெறுங்க. ஆக இந்த மேஷ ராசிக்கு இந்த செவ்வாய் பகவான் அற்புதமான பலன்களை எடுத்துக்கோங்க. சொன்ன பரிகார விதிகளை கையில் எடுத்துக்கோங்க. வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க. வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம். செவ்வாய் பயிற்சியினால் வரக்கூடிய வெற்றி வாய்ப்புகளை நம்ம இப்போ பார்த்துட்டு வரோம். இந்த செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்தில் பலவீனமாக இருக்கா, பலமாக இருக்கா, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த சொன்ன பரிகாரங்களை மேற்கொண்டு உங்களுடைய செவ்வாயினுடைய பலாபலன்களை பெற்று வெற்றி உங்களுக்குள்ளதாக்கி கொள்ளுங்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் என்ன பரிகாரங்கள், என்ன நட்சத்திர ரீதியான பரிகாரங்களை நீங்கள் மேற்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை வெற்றி உங்களுக்கு உண்டானதாக்க கொள்ள முடியும். அந்த நாளை நீங்கள் எப்படி வெல்லலாம் என்பதை அறிந்து கொள்ள விரும்பினால் என்னுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் குழுவிற்கு பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் இதை மட்டும் அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்களுடைய ஜாதகத்தை தெரிந்து கொண்டு அதீத வெற்றியை பெறுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பரிபூரண சந்தோஷம் பெறுங்கள். ஆனந்தமாய் இருப்போம். அத்தனை பேரும் வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம்.